கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். மறுபடியும் மன்னா நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். சிஸ்டர் சுஜாதா, ப்ளீஸ் மேத்யூ சாப்டர் 5 13 to 20 கொஞ்சம் வாசிக்கிறீங்களா சிஸ்டர்? ஓகே ஃபர்ஸ்ட். உங்கள் ஃபோன் ஸ்க்ரீன்லேயே வரும் இஃப் யூ வாண்ட். ஓகே ஃபர்ஸ்ட். நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? வெளியிலே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறென்றுக்கும் உதவாது. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டிலுள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. நியாய பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக் கொள்ளாதேயுங்கள். அழிக்கிறதற்கு அல்ல, நிறைவேற்றுவதற்கே வந்தேன். வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் நியாய பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒழிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகையால் இந்த கற்பனைகள் எல்லாவற்றிலும் சிறிதான தொன்றையாகிலும் மீறி அவ்விதமாய் மனுஷருக்கு போதிக்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் எல்லாரிலும் சிறியவன் எண்ணப்படுவான். இவைகளை கைக்கொண்டு போதிக்கிறவனோ பரலோக ராஜ்யத்தில் பெரியவன் எண்ணப்படுவான். வேத பாரகர் பரிசேயர் என்பவருடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாய் இராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். தேங்க்யூ சிஸ்டர். தொடர்ந்து நம்ம மத்தேயு 5வது அதிகாரத்தை தியானித்து கொண்டிருக்கிறோம். ஃபர்ஸ்ட் 12 வேர்சஸ் கேட்டோம். சிஸ்டர்ஸ் ரொம்ப அழகாக இது பண்ணாங்க. அதாவது அந்த ஃபஸ்ட்டு 12 வேர்சஸ் தான் பி ஆட்டிடியூட்ஸ் என்று அழைக்கப்படுகிறது. நமக்குள் இருக்க வேண்டிய மனோபாவம் என்ன, எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லாக அந்த 12 வேர்சஸில் பார்த்தோம். தொடர்ந்து 5, 6, 7 3 சாப்டர்ஸுமே ஆண்டவருடைய மலைப்பிரசங்கம் என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மலையில் ஏறி அமர்ந்து பேசினார் என்று சொல்லி பார்க்குறோம். பைபிள் ஸ்காலர்ஸ் சொல்கிறாங்க ஒரு சுற்றிலும் ஒரு 200 பீப்புள் அந்த டைமில் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ரொம்ப அழகாக இது பண்ணப்படுது. நாட் ஓன்லி கிறிஸ்டியன் மினிஸ்டர்ஸ் ஆர் பாஸ்டர்ஸ் ஆர் பைபிள் ஸ்காலர்ஸ், பல ரிலிஜியனில் இருக்கிற நல்ல எஜுகேட்டட் பீப்புள், நல்ல கமிட்டட் பீப்புள் வந்து இந்த பேசேஜை ரொம்ப பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு ஒரு லிட்ரரி பேசேஜ் எங்கேயுமே கிடையாது அப்படின்லாம் சொல்கிறாங்க. நம்ம இதில் கூட டிவியில் கூட சுல்தானா பர்வீன் அப்படின்னு சொல்லி ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் வருவாங்க. தோஸ் இஸ் அ முஸ்லீம். பைபிள்லேருந்து நிறைய காரியங்கள் எடுத்து பேசுவாங்க. அவங்களும் இந்த பி ஆட்டிடியூட்லேருந்து நம்ம ரொம்ப அழகாக பேசியிருக்கிறத பார்க்குறோம். ஸோ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய சீஷர்களாய் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளாக இன்றைக்கு நம்மை அழைப்போம் என்றால், ஒரு விசுவாசியாக, ஒரு கிறிஸ்தவர் என்று சொல்லி நம்மை காட்டிக்கொள்வோம் என்று சொன்னால் நமக்குள்ளே எந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கணும் அப்படிங்கிறத குறித்து ரொம்ப அழகாக பார்த்தோம். தொடர்ந்து ஆண்டவர் அதே மாதிரி இதில் தான் பேசிகிட்டு இருக்கிறத நம்ம இங்கே பார்க்க முடிகிறது. இந்த 8 வசனங்களை வாசித்தோம், 19லேருந்து 20 வரைக்கும். அது ஒரு 4 செக்ஷன்ஸாக நம்மளால் பிரிக்க முடியும். வசனம் 13ல் நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உப்பாக மாறுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லலை. ஆண்டவர் சொல்கிறாரு, த மோமெண்ட் யூ ஆர் பார்ன் அகெயின் யூ பிகேம் சால்ட். எப்போ நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்களோ அப்போவே உப்பாக மாறிட்டீங்க அப்படிங்கிறாரு. லைக் ஹிம். ஓகே, அவர் உப்பாக தான் வந்தார். அதே மாதிரி 14, 15, 16 வசனங்களிலே நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள் அப்படிங்கிறாரு. யூ ஆர் த லைட் டு திஸ் வேர்ல்டு அப்படிங்கிறாரு. டு த எர்த் டு த வேர்ல்டு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். 17, 18 வசனங்களில் நியாயப்பிரமாணமும் இயேசுவும், அதாவது அவருக்கும் நியாயப்பிரமாணத்துக்கும் உரிய கனெக்ஷனை பார்க்குறோம். அதே மாதிரி 19, 20 நமக்கும் சீஷர்களுக்கும் நியாயப்பிரமாணத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறத குறித்து நம்ம பார்க்குறோம். ரொம்ப நல்ல பியூட்டிஃபுல் பேசேஜ். அதை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். 13வது வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதனால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது அப்படிங்கிறாரு. 2 பிக்சர்ஸ் போட்டிருக்கிறேன். இது தூத்துக்குடியுடைய உப்பளம். தூத்துக்குடியில் நிறையா இட்ஸ் பிக் ஹியூஜ் சால்ட்
இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இந்த உப்பை குறித்து ரொம்ப நிறைய இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன் என்னால் கண்டுபிடிக்க முடிந்தது. நீங்கள் இந்த பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றதுக்கு என்ன காரணம்னு சொன்னால், நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கத்தர் வாழ்ந்த நாட்களிலே, அதாவது ரோமர் வந்து ஆட்சி செய்து கொண்டிருந்த அந்த நாட்களிலே உப்பு வந்து விலையுயர்ந்த பொருளாக கருதப்பட்டதாம். இந்த வார்த்தை உப்பு என்பது சம்பளம் அப்படிங்கிற சேலரி என்ற வார்த்தையோடு தொடர்பு கொண்டதில்லை. சேலரி அண்ட் சால்ட் ஆர் கனெக்டட் டு ஈச் அதர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா அந்த நாட்களில் ரோம பேரரசில் வீரர்களுக்கு வந்து உப்பை தான் கூலியாக கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். பிகாஸ் சால்ட் வாஸ் ஸோ ப்ரெஷஸ் இன் தோஸ் டேஸ் அப்படின்னு சொல்லி எழுதுகிறதை பார்க்குறோம். அதனால தான் ஒரு இடியம் இருக்குது இங்கிலீஷில், ஒர்த் ஹிஸ் சால்ட் ஆர் ஒர்த் ஹர் சால்ட்டா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது ஒருவர் தனது வேலையை திறமையாகவும் பொறுப்போடும் செய்து தன் சம்பளத்திற்கு தகுதியானவராக இருக்கிறார் அப்படிங்கிறது தான் ஒர்த் ஹிஸ் ஆர் ஒர்த் ஹர் சால்ட்டா அப்படி சொல்லி நாம் பார்க்கிறோம். அதாவது குட் அட் இஸ் ஜாப், குட் அட் அ ஜாப் என்ற அர்த்தம் உள்ளதாக காணப்படுகிறது. தமிழில் சொல்லுவாங்க, ஒப்பிட்டவரை உள்ளளவும் நினை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நாங்கள் கேட்போம், உப்பு உள்ளளவுமா அப்படின்னு சொல்லி கேட்போம். யாராவது யாருக்காவது உதவி செய்து அவங்கள கவனித்து அப்புறம் அவங்க நன்றி இல்லாமல் போயிட்டாங்கன்னா சொல்லுவாங்க, ஏன் உப்பை தின்னா பாருங்க, இப்போ கொஞ்சம் கூட நன்றி இல்லாமல் நடந்துக்கிறான் பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம ஊரில் சொல்கிற பழக்கம் இருக்குது. ஸோ சால்ட் ஹஸ் காட் வேரியஸ் மீனிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இங்கிலீஷில் வந்து சேலரி அப்படிங்கிற வார்த்தையே லாட்டினில் வந்து உப்புலேருந்து தான் அந்த வேர்டே வந்திருக்குது. ஏன்னா லாட்டினில் வந்து செலரியம் அப்படின்னு சொன்னால் உப்பு என்று சொல்லி அர்த்தம். ஸோ செலரியம் அப்படிங்கிற வார்த்தையிலேருந்து தான் சேலரி அப்படிங்கிற வார்த்தையே வருது அப்படிங்கிறாங்க. மெடிக்கல் ஃபீல்டில் வந்து சலைன், அதாவது உப்பு நீர் ரொம்ப முக்கியம். நார்மல் சேலைன்னு சொல்லுவாங்க. ஒரு பேஷண்ட்டை ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்து அவங்க ஷாக்கில் இருக்கிறாங்க, கம்ப்ளீட்லி டீஹைட்ரேட்டடாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே டாக்டர்ஸ் பண்ணுறது ஒரு ஐவி லைன் போடுவாங்க, ஒரு ட்ரிப் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நீங்கள் அந்த ட்ரிப் அந்த பாட்டிலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நார்மல் சேலைன் 0.9% சொல்லி அதில் எழுதியிருக்கோம். ஸோ இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் மெடிக்கல் எய்ட் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ சாலைன் இந்த மாதிரி இருக்குது. இந்த உப்பை குறித்து சில இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர்ஸ் நான் இன்டர்நெட்டில் பார்த்தேன். அதை அப்படியே காப்பி பண்ணி இங்கே போட்டிருக்கிறேன். ஐ ஜஸ்ட் ரீட் இட் யூ இன் இங்கிலீஷ். முதல்ல வந்து உப்பு வந்து ஃபார் டெய்லி லைஃப்பில் இட் கிவ்ஸ் லாட் ஆஃப் சர்வீசஸ் அஸ்ன்னு பார்க்குறோம். நம்பர் ஒன்று குக்கிங், அதில் வந்து இட் கிவ்ஸ் ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் அப்படிங்கிறத பார்க்குறோம். நம்ம சாப்பாட்டுக்கு டேஸ்ட் கொடுக்குது. பியாண்ட் சீசனிங் மீல்ஸ் இட் ஆக்ட்ஸ் as a binder, stabilizer and moisture retaining agent in cooking and baking என்று எழுதியிருக்கிறாங்க. உங்களுக்கே நல்லா தெரியும், உப்பில்லா பண்டம் குப்பையிலே அப்படின்னு சொல்லுவாங்க. எவ்வளோதான் அழகாக அருமையாக ஒரு டிஷ்ஷை வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதில் உப்பு போட மறந்துட்டாங்கன்னு சொன்னால் நாக்கில் வச்சோடனே சே அப்படிம்போம். இது என்ன இப்படி இருக்குது, உப்பு போடலையா அப்படின்னு சொல்லி. ஸோ உப்பு போட்டால் தான் அதை சாப்பிட முடியும் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ அதே மாதிரி ஹெல்த் அண்ட் வெல்னஸில் யுவர் பாடி ரிக்வயர்ஸ் அ ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் சோடியம் டு டிரான்ஸ்மிட் நர்வ் சிக்னல்ஸ் அண்ட் மெயின்டைன் ப்ராப்பர் பிளட் ப்ரெஷர் என்று எழுதியிருக்கிறாங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி இது வந்து helps us a lot. A saltwater goggle is also frequently used to soothe minor sore throat. கொஞ்சம் தொண்டை கரகரங்குது, தொண்டை வலிக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் உடனே என்ன செய்வாங்க, கொஞ்சம் உப்பு தண்ணியை கொப்பளி அப்படிம்பாங்க. ஸோ சால்ட் வாட்டர் காகிள் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி சால்ட் இஸ் யூஸ்ட் ஃபார் ப்ரிசர்வேஷன். பை ரிமூவிங் மாய்ஸ்சர், சால்ட் ப்ரிவென்ட்ஸ் பாக்டீரியா ஃப்ரம் thriving, making it ideal for curing meats அண்ட் பிக்லிங் வெஜிடபிள்ஸ்ன்னு சொல்லி எழுதியிருக்கிறாங்க. உங்களுக்கு நல்லா தெரியும், எல்லா பிக்கிள்ஸ் வாங்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அதில் மேஜர் டேஸ்ட்டே சால்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா சால்ட் போட்டால் தான் அது கெட்டு போகாமல் இருக்கும். க்யூரிங் மீட் அப்படிங்கிறாங்க. ப்ரிசர்வேட்டிவ் ரொம்ப சால்ட் வந்து ரொம்ப நல்லா செயல்படுகிறதை பார்க்குறோம். ஹவுஸ் ஹோல்ட் கிளீனிங் அண்ட் ஹைஜீன், பிகாஸ் ஆஃப் இட்ஸ் மைல்ட் அப்ரேசிவ் டெக்ஸ்டர், சால்ட் இஸ் கிரேட் ஃபார் ஸ்க்ரப்பிங் அவே ஸ்டபான் ஸ்டெயின்ஸ் ஆன் பாட்ஸ் அண்ட் பேன்ஸ். இது எனக்கு தெரியவே தெரியாது. மேபி எங்கள் மெய்டை செய்து பார்க்க சொல்லணும்னு நினைக்கிறேன்.
அதர் ஹவுஸ் ஹோல்ட் யூசஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் சால்ட் இஸ் யூஸ்ட் இன் வாட்டர் சாஃப்ட்னர்ஸ் ஃபார் மெல்டிங் ஐஸ் ஆன் ட்ரைவேஸ் இன் கோல்ட் கிளைமேட்ஸ் தான். இது ஆக்சுவலாக இவங்க இது வெஸ்டர்ன் கண்ட்ரிஸை குறித்து இங்கே போட்டிருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் யூஎஸ்ல எல்லாம் நான் அங்கே பாஸ்டனில் இருந்தோம். இட் வாஸ் ஒன் ஆஃப் த கோல்டஸ்ட் ஸ்டேட்ஸ் மேசச்சூசெட்ஸ் தான். ஸோ அதில் வந்து ஒரு 4 months பயங்கர வின்டர் இருக்கும், பயங்கரமான ஸ்னோவிங் இருக்கும். காலையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மிஷின்ஸ் வந்து ஷவல்ஸ் வந்து ரோடை கிளியர் பண்ணிட்டு போவாங்க. அதுக்கு பின்னாடியே ஒரு ட்ரக் வரும். அந்த ட்ரக்கில் வந்து சால்ட் வச்சுருப்பாங்க. அந்த சால்ட் அந்த ரோடில் தூவிட்டே போயிட்டு இருப்பாங்க. ஸோ நம்பர் ஒன்று வந்து இமிடியட்லி இட்ல் ஹெல்ப் டு டிசால்வ் த ஐஸ். ரெண்டாவது வந்து உடனே ஐஸ் ஃபார்ம் ஆகாது. மூணாவது இட் இஸ் ஆன்டி ஸ்கிட், டயர்ஸ் வந்து ஸ்கிட் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த சால்ட்டை போட்டுட்டு போவாங்க. ஐ ஸ்டில் ரிமெம்பர். ஸோ சால்ட்டுக்கு எவ்வளவோ யூஸ் இருக்குதுன்னு சொல்லி பார்க்குறோம். பாருங்கள், கெட்டுப்போகும் உலகை, நம்ம உலகத்தை திரும்பி பார்த்தீங்கன்னா வெரி வெரி வெல் இல்லையா, ஹவு திஸ் வேர்ல்ட் இஸ் இல்லையா கோயிங் இன்டு ஆப்ளிவியான் சொல்லி நம்ம பார்க்குறோம். இந்த உலகம் பயங்கரமாக கெட்டு பாழாகி எல்லா விதத்திலும் பயங்கரமான காரியங்களை நம்ம இன்னைக்கு பார்த்து கொண்டு இருக்கிறோம். அப்போ எத்தனையோ பாவ பழக்கங்களால் நிறைந்து இந்த இந்த மனுக்குலமும் சமுதாயம் சீரழிகிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ அந்த சீரழிவிலிருந்து அதை மீட்பதற்கு நீங்களும் நானும் ஒரு உப்பாய் செயல்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸோ நம்ம சுற்றி இருக்கிற சமுதாயம் கெட்டு போகக்கூடாதுன்னு சொன்னால் நீங்களும் நானும் தான் ப்ரிசர்வேட்டிவ் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை நம்ம இங்கே தெளிவாய் புரிந்து கொள்ள முடிகிறது. அதே மாதிரி மனிதருடைய வாழ்விலே சுவையை சேர்ப்பதற்கு உப்பு ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். எத்தனையோ பேர் வாழ்க்கையில் நொந்து சோர்ந்து களைத்து ஏன் வாழ்கிறோம் என்ற கவலையுடன் வாழ்கிறாங்க. ஆனால் நாம் உப்பை போல் செயல்பட்டு இயேசுவுடன் வாழும் வாழ்க்கை எத்தனை இனிமை, எத்தனை அர்த்தம் உள்ளது அப்படிங்கிறத நம்ம கட்டாயம் அவங்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறாரு. ஸோ நம்ம வாழ்க்கையிலே ப்ராக்டிக்கலாக நம்ம உப்பாக இருந்து நம்ம சுவையை சேர்க்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறதை பார்க்கிறோம். இந்த உப்பு வந்து இட்ஸ் அ சேஞ்ச் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லி நம்ம அறிந்து கொள்ளுகிறோம். ஒரு மாறுதலை கொண்டு வருகிறது. நான் ஏற்கனவே சொன்னேன், நல்லா சமைச்சிருக்காங்க, ஆனால் உப்பு போடாமல் அதை சாப்பிட முடியாது. ஸோ உப்பை ஆட் பண்ணும்போது அதில் ஒரு சேஞ்ச் கொண்டு வருது. அதே மாதிரி நம்ம வாழ்கிற சமுதாயத்திலையும் இருக்கலாம், நம்ம குடும்பத்தில் இருக்கிற மக்களாக இருக்கலாம். அநேகர் ஆண்டவரை அறியாமல் அவங்க வாழ்ந்து கொண்டு இருப்பாங்க. ஸோ அவங்க வாழ்க்கையிலே ஒரு மாறுதலை நம்ம கொண்டு வரணும்னு சொன்னால் ஒரு மாறுதலை கொண்டு வரணும்னு சொன்னால் கட்டாயம் நீங்களும் நானும் உப்பாக செயல்படுகிறது ரொம்ப அவசியமாய் காணப்படுகிறது. ஏன்னா ஆண்டவர் இயேசு அப்படிதான் இந்த உலகத்துக்கு வந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே பார்க்கிறோம். ஓகே, நம்பிக்கை, நிம்மதி, மகிழ்ச்சி இல்லாமல் நிறைய பேர் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நான் ஏற்கனவே உங்கள் மத்தியில் சொன்னேன். சங்கீதம் 119:92 டேவிட் சொல்லுகிறாரு, உம்முடைய வசனம் என்னுடைய மகிழ்ச்சியாய் இராவிட்டால் என் துக்கத்திலே அமிழ்ந்து போயிருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு டேவிட். அதே மாதிரி தேவனுடைய வார்த்தையை அறியாத மக்கள் தான் இன்னைக்கு அவங்க துக்கத்தில் அமிழ்ந்து போயிட்டு இருக்கிறாங்க. எவ்வளோ சூசைட்ஸாக இன்னைக்கு நடந்து கொண்டு இருக்கிறத பார்க்குறோம். இப்போ கூட ஓகே நீட்டானால 2 கேர்ள்ஸ் சூசைடட்னு சொல்லி நான் பார்த்தேன். இந்த மாதிரிலாம் நடக்கிறதுக்கு என்ன காரணம்? பிகாஸ் தே டூ நாட் நோ த லார்ட். கர்த்தருக்குள்ளே இருந்தால் நீட் இருந்தாலும் இல்லைனாலும் ஆண்டவர் எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்க போதுமானவராக இருக்கிறாரு. யார் ஆண்டா நமக்கு என்ன, யார் பிரைம் மினிஸ்டரா, யார் சீஃப் மினிஸ்டரா இருந்தால் நமக்கு என்ன? நம்முடைய கவர்மெண்ட் இஸ் இன் ஹெவன். அங்கேருந்து தான் ஆண்டவர் நம்மை வழி நடத்துகிறாரு. அவர் இல்லாமல் நமக்கு யாரும் இந்த உலகத்தில் சோறு போடு போகிறது கிடையாது. நம்ம பிள்ளைங்களுக்கு எதிர்காலத்தை கொடுக்கறது அவர் தான் அப்படிங்கிறத புரிந்து கொண்டு வாழ்ந்தால் இந்த மாதிரிலாம் செய்ய மாட்டோம். ஸோ இட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பால் கூட இதை குறித்து எழுதுகிறதை பார்க்குறோம். கொலோசையர் 4:6 சொல்லுகிறாரு, அவனவனுக்கு இன்னென்னபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம் எப்பொழுதும்
கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சாரம் ஏற்றதாயும் ஏறினதாயும் இருப்பதாக அப்படிங்கிறாரு. ஸோ முதல்ல கிரேஸ்ஃபுல் வேர்டு நம்ம பேசணும். அதே நேரத்தில் அவங்க வாழ்க்கையிலே ஒரு மாறுதலை கொண்டு வந்து அவங்களை ஆண்டவருக்கு நேராக நடத்துகிற வார்த்தையை நம்ம பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். உப்பால் சாரம் ஏற வேண்டும் என்று எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். ஸோ யூஸ்ஃபுல் வேர்ட்ஸ் என்கரேஜிங் வேர்ட்ஸ் ஓகே, வேர்ட்ஸ் தட் வில் பிரிங் சேஞ்ச் இன் தேர் லைஃப்ஸ் அண்ட் ஆட்டிடியூட்ஸ். இந்த மாதிரி வார்த்தைகளை நீங்களும் நானும் பேசணும்னு சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. அதே நேரத்தில் இந்த உப்பு பற்றி ஒரு எச்சரிக்கையும் ஆண்டவர் கொடுக்கிறத நம்ம பார்க்கிறோம். உப்பானது சாரமற்று போனால் எதனால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. நான் நினைக்கிறேன் நல்ல பியூர் சால்ட்டாக இருந்தால் அதுக்கு எக்ஸ்பைரி டேட்டே கிடையாது அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். எப்போ சால்ட் கெட்டு போகும்? when it is adulterated. இப்போ ஆண்டவருடைய நாட்களில் இஸ்ரேல் தேசத்தில் அவங்களுடைய மெயின் சால்ட் வந்து டெட் சீலேருந்து தான் வந்துதான், சவக்கடல்லேருந்து. அந்த டெட் சீலேருந்து வர்ற மணல் சால்ட் வந்து ரொம்ப டர்ட்டியாக இருக்குமா. ஓகே, ஸோ அந்த உள்ளே இருக்கிற டர்ட்னாலேயே சால்ட் கொஞ்ச நாளில் கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது எனக்கு கிடைச்ச ஓகே இது இன்ஃபர்மேஷன். ஸோ அதே மாதிரி நாமும் என்னைக்கு நம்மை உலகத்தோடு கூட அடல்ட்ரேட் பண்ணி கொள்ளுகிறோமோ அன்னைக்கே நாமும் கெட்டு போயிடுவோம் அப்படிங்கிற எழுதியிருக்கிறத பார்க்குறோம். அப்போ நாமே கெட்டு போயிட்டா இந்த உலகத்தில் ஒன்றை வச்சு என்ன யூஸ் அப்படிங்கிற ரீதியிலே ஆண்டவர் பேசுகிறதே நம்மளால இங்கே உணர்ந்து கொள்ள முடிகிறது. அப்போ தேவனுக்கும் உலகத்திற்கும் உபயோகம் இல்லாமல் போயிடுவோம் அப்படிங்கிறாரு. அதே மாதிரி நம்முடைய ரட்சிப்பையும் அழைப்பையும் இழந்து விடுவோம் என்ற மீனிங்கில் தான் சொல்கிறாரு. நீ உப்பா இருக்கிற, இஃப் யூ கெனாட் பிரிங் இன்ஃப்ளூயன்ஸ் அதர்ஸ் லைஃப்ஸ், வாட் இஸ் த யூஸ் ஆஃப் யூ லிவிங் அப்படிங்கிற மாதிரி ஆண்டவர் இங்கே பேசுகிறதை நம்ம புரிந்து கொள்ள முடியுது. வெளிப்படுத்தும் விசேஷம் 3:16 ஆண்டவர் சொல்கிற, இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாக இருக்கிறபடியினாலே, பிகாஸ் யூ ஆர் டிஸ்டேஸ்ட்ஃபுல் அப்படிங்கிறாரு. நீ எனக்கு டேஸ்டாக இல்லை அப்படிங்கிறாரு. உன்னை என் வாயினின்று வாந்தி பண்ணி போடுவேன் என்று ஆண்டவர் எச்சரிக்கிறதே இங்கே உணர்ந்து கொள்ள முடிகிறது. அதே மாதிரி சால்ட் இல்லைன்னு சொன்னால் வி லூஸ் அவர் டேஸ்ட் அப்படிங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ இப்படியாக உப்பை குறித்து அநேக காரியங்களை பார்க்கிறோம். அப்புறம் 14, 15, 16 வசனங்களிலே அவர் வெளிச்சத்தை குறித்து பேசுகிறாரு. நீங்கள் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது அப்படின்னு சொல்லி அழகாய் ஆண்டவர் எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். இந்த உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வெளிச்சமாய் மாறுங்கள் என்று ஆண்டவர் சொல்லலை. நம்ம ரட்சிக்கப்பட்ட போதே நம்ம வெளிச்சமாக மாறிட்டோம். லைக் ஒரு எலக்ட்ரிக் கனெக்ஷன் இருக்குது, ஒரு பல்போ ஏதோ போட வேண்டிய ஒரு பாயிண்ட் இருக்குது. இந்த மோமெண்ட் அந்த பல்ப் பேக்கெட்டில் இருந்தப்போ அது ஒன்றுமே கிடையாது. அதை எடுத்து அந்த பாயிண்டில் நீங்கள் மாட்டி சுவிட்சை போட்ட உடனே இட் ஸ்டார்ட்ஸ் டு கிவ் யூ லைட் இல்லையா? அது உடனடியாக பிரகாசிக்க ஆரம்பிக்கிறது. அதே மாதிரி என்னைக்கு நம்ம ரட்சிப்பின் மூலமாக ஆண்டவரோடு கூட கனெக்ட் ஆகிறோமோ அன்னைக்கே நம்ம என்ன செய்கிறோம்? நாம் பிரகாசிக்க ஆரம்பித்து விடுகிறோம். ஏன்னா இயேசுடைய பிரகாசம் நமக்குள்ளே வந்து விடுகிறது அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளுகிறோம். ஸோ நீங்கள் என்னுடைய சீஷராக இருந்தால் நீங்கள் தான் வெளிச்சம், நீங்கள் தான் உப்பு என்று ஆண்டவர் மறுபடியும் அதை இன்சிஸ்ட் பண்ணுகிறாரு. அதாவது எனக்காக என்னை போல் செயல்படுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறாரு. ஏன்னா ஜீசஸ் நியூவா ஃபார் எவர் நான் உங்கள் கூட இருக்க மாட்டேங்கிறாரு. அதையே சொல்ல, நான் எவ்வளோ நாள் உங்கள் கூட இருப்பேன் என்று ஒரு முறை சீஷர்களை கடிந்து கொண்டதை நம்ம வாசித்திருக்கிறோம். அப்போ ஆண்டவர் சொல்லுறாரு, ஐம் கோயிங் டு கோ, நான் உங்களை நம்பி தான் எல்லாம் செய்ய போகிறேன். நீங்கள் தான் நான் தான் நீங்கள். ஓகே, ஸோ டோன்ட் ஃபர்கெட் இட். எனக்காக வேண்டி என்னை போலவே இந்த உலகத்தில் வாழணும். நான் எப்படி மக்களுடைய லைஃப்பை நான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணேனோ அதே மாதிரி நீங்கள் உப்பாக இருந்து வெளிச்சமாக இருந்து மற்றவருடைய வாழ்க்கையை நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும்னு சொல்லி ஆண்டவர் நம்மை கேட்டுக்கொள்கிறதை புரிந்து கொள்ளுகிறோம். இயேசுவை வெளிச்சமாக நிறைய வசனங்கள் இருக்குது. ஒரு 4 வசனத்தை மாத்திரம் உங்களுடைய ரெஃபரன்ஸ்க்காக நான் போட்டிருக்கிறேன். யோவான் 8:12 மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். யோவான் 9:5 நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன் என்றார். யோவான் 1:9
உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி என்று இயேசுவை ஜான் இன்ட்ரடியூஸ் பண்ணுகிறதை வாசிக்கிறோம். ஏசாயா 9:2, இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். உங்களுக்கு தெரியும், இருள் என்றால் அறியாமை, ஆண்டவரை அறியாமல் இருளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். ஸோ இருள் வந்து அதே நேரத்தில் ஆண்டவரை அறியாமல் இருக்கனால அவங்க பாவத்திலையும் சாபத்திலையும் பலவிதமான உலக கஷ்டமான சூழ்நிலையும் கடந்து செல்வது ஒரு இருளான சூழ்நிலையாக இருக்கிறது. அதை வெளிச்சமாக மாற்றத்தான் இயேசு வந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். ஸோ அவர் சொல்கிறாரு, மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது என்று சொல்லுகிறாரு. நிலவு வந்து சூரியனிலிருந்து வெளிச்சத்தை பெற்று இந்த பூமிக்கு வீசுகிறது. we all know that இல்லையா? அதுபோல் நாமும் இயேசுவிடத்திலிருந்து ஒளியை பெற்று இந்த உலகத்துக்கு நம்ம கொடுக்குறோம். நம்ம ஒளி இல்லை, நம்ம ஒளின்னா அணைஞ்சு போயிடும். ஓகே, இது கேரளாவில் இந்த மலையில் ஒரு 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 தீபம் வருது அப்படிங்கிறாங்க. அதை பார்க்குறதுக்கு எல்லா இடத்துலேருந்தும் ஜனங்கள் சட்டப்படாமல் ஆம்பளைங்க நடந்து போய் மலையில் ஏறி அதை பார்க்க போகிறாங்க. பல வருஷங்களுக்கு முன்பதாக நக்கீரன் அப்படிங்கிற பத்திரிகை உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அதை நடத்துகிறவங்க கேரளாவுக்கு நேராக போய் ஜீப் எடுத்துகிட்டு அந்த மலை மேலே போய் எப்படி இந்த வெளிச்சம் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தா கேஸ் சிலிண்டரை வச்சு அந்த வெளிச்சத்தை கொடுக்குறாங்க. அவங்க ஃபோட்டோ எடுத்து அங்கே சுற்றி இருக்கிறவங்க இதெல்லாம் கேட்டு அவங்க வந்து அவங்க கேரளா கவர்மெண்ட்டுக்கு இதை சொல்லி அந்த டெம்பிளுடைய அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு இதை சொல்லி கவர்மெண்ட்டும் ஓப்பனாக ஒத்துக்கிட்டாங்க. ஆமாம், நாங்கள் தான் வெளிச்சத்தை இல்லையா போடுறோம். அதே மாதிரி டெம்பிளும் சொல்லிடுச்சு. இது வந்து மனோரமா நியூஸ் பேப்பர்லேயும் நம்ம நியூஸ் பேப்பர்லேயும் இதெல்லாம் வந்தது. நான் என்ன சொல்கிறேன், அவங்க வந்து அவங்க செயற்கையாக ஒரு ஒளியை உண்டாக்குறாங்க. அது கொஞ்ச நேரத்தில் அணைஞ்சு போயிடும். அப்புறம் இன்னொரு 6 மாதமோ 1 வருஷமோ ஐ டோன்ட் நோ ஹவு ஃப்ரீக்வெண்ட்லி தே டூ இட். அதை இன்னைக்கு ஜனங்கள் தேடி போகிறதை பார்க்குறோம். அப்போ மனுஷனுக்கு ஒளி எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத நமக்கு தெரியும், அவங்களுக்கும் தெரியும் அவங்களுக்கு ஒளி ரொம்ப முக்கியம்னு சொல்லி. என்ன பரிதாபம், உண்மையான ஒளியை தெரியாததுனாலே அவங்க பொய்யான ஒளியை தேடிக்கொண்டு போகிறதை நம்ம பார்க்கிறோம். ஸோ அப்படிப்பட்ட மக்களுக்கு உண்மையான ஒளி எது அப்படின்னு சொல்லி காண்பிக்கிறதுக்காக இன்னைக்கு நம்மையே ஆண்டவராய் இயேசு இந்த உலகத்திற்கு வெளிச்சமாய் வைத்திருக்கிறாரு. பாருங்க, சூரியன் ஒளி கொடுக்குது, சூரியன்லேருந்து பாரோ பண்ணி சந்திரன் ஒளி கொடுக்குது. ஆனால் அது வந்து போய்கிட்டே இருக்கும். தே ஆர் சீசனல். ஆனால் நாம் அப்படி இருக்க முடியாது. 24 ஹவர்ஸ் எந்த நேரத்திலும் நம்ம வெளிச்சம் கொடுக்கிறவர்களாக இருக்கிறது ரொம்ப அவசியமாக இருக்கிறது. நம்ம ரட்சிக்கப்படும் போது நம்முடைய அடையாளமே மாறி வருகிறது. அவர் ஐடென்டிட்டி சேஞ்சஸ் தான். அந்த புதிய அடையாளத்தை உலகம் கட்டாயம் பார்க்கணும். நம்ம உப்பாக இருந்தாலும் ஒளியாக இருந்தாலும் இந்த உலகத்தை விட்டு மாறுபட்டவர்களாக நம்ம கட்டாயமாக இருக்கணும். உலகம் வந்து இருளிலே மூழ்கி கிடக்கிறது. நாம் ஒளியாக இருந்து அவர்களை கவர்ந்து இழுக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறாரு. அநேக ரகசிய கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க. நிறைய பேர் நாங்கள் பார்க்குறோம். ஓகே, ஐயா நான் மாத்திரம்தான் கிறிஸ்தவனியா, வீட்டில் யாரும் கிடையாது, சொல்லிட முடியாது, சொன்னால் தொலைச்சிருவாங்க, அப்படி பண்ணிடுவாங்க அப்படின்லாம் சொல்லுகிறதை நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து ஒரு ரகசிய கிறிஸ்தவரை அங்கீகரிப்பாரா? நாம பரிதாபப்படுகிறோம். ஆனால் ஆண்டவர் இஸ் காட் செட் ரூல், ஹி ஓன்ட் சேஞ்ச் இட் அட் ஆல். நாம் இன்னைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருந்தால் கட்டாயமாக யூ ஹேவ் டு கம் அவுட், யூ ஹேவ் டு கம் பப்ளிக்லி. கடந்த 2000 ஆண்டுகளாக இருந்தாலும் இயேசுடைய நாட்களில் இருந்தாலும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக பயங்கரமாய் உபத்திரவப்பட்ட லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான எக்ஸாம்பிள்ஸை நம்ம பார்க்குறோமே. ஸோ இன்றைக்கி ரகசியமாக ஒரு கிறிஸ்தவன் இருக்கவே முடியாது. நான் முன்னாடி இருந்த சர்ச்சில் ஒரு இம்பார்ட்டண்ட் எல்டர் ரொம்ப இதாக எல்லாத்துலேயும் ஆக்டிவாக இருப்பார். அவரை குறித்து ரொம்ப நான் வந்து ஜாயின் பண்ணப்போ அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணி அவர் ரொம்ப கமிட்டட் கிறிஸ்டியன் அப்படின்லாம் சொன்னாங்க என்கிட்ட. ஒரு முறை அவருக்கு ஒரு கிறிஸ்டியன் நேம் இருக்குது. ஐ டோன்ட் வாண்ட் டு டெல் த நேம். ஓகே, கிறிஸ்டியன் நேம் இருக்குது. அவர் இன்கம் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்துட்டு இருந்தார், இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில். அப்போது ஒரு தடவை அவருடைய நம்பரை நான் கூப்பிட வேண்டிய அவசியம் இருந்தது டே டைமில். அப்போது ஆஃபீஸில் கூப்பிட்டு இந்த மாதிரி ஒருத்தர் பேசணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒருத்தர் இல்லை அப்படிங்கிறாங்க. நான் சொன்னேன், இல்லைங்க, உங்கள் ஆஃபீஸில் தான் வேலை செய்கிறாரு, எனக்கு தெரியுமே, உங்கள் தான் இருக்கிறாங்க, இல்லவே இல்லைன்ட்டாங்க. அப்புறம் அந்த பிரதர் நான் கூப்பிட்டு கேட்டேன், என்ன பிரதர்
ஃபோன் பண்ணேன். நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணப்போ கேட்டேன், என்ன பிரதர் ஃபோன் பண்ணேன், அப்படி இல்லை உங்களை மாதிரி ஆள் இல்லைன்ட்டாங்க அப்படிங்க. ஐயோ 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 ஐயோன்னு பதச்சு போயிட்டாரு. என்ன ஐயா பாஸ்டர் ஐயா என் பேரை சொல்லிட்டீங்களோ, ஐயோ ஐயோ நான் சர்ச்சிருந்து கூப்பிடுறேன்னு சொல்லிட்டீங்களோ, ஏன் பிரதர் இப்படி பதைக்கிறீங்க அப்படின்னா, ஐயோ எல்லாம் எனிமையா மாதிரிமா, எல்லாம் பயங்கரமான ஹிந்துஸ், நான் கிறிஸ்தவனை மாறிட்டேன்னு சொன்னால் என்னை தொலைச்சிருவாங்க, என்னை கஷ்டப்படுத்துவாங்க, எப்படியாவது வேலையிலேருந்து வெளியே ஆக்கணும்னு சொல்லி ட்ரை பண்ணுவாங்க, என் ப்ரொமோஷன்லாம் நின்று போயிடும் அப்படிலாம் அவர் பதைக்கிறாரு. அப்போது ஹவு கேன் யூ பி அ கிறிஸ்டியன் லைக் திஸ்? எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. என்ன பிரதர் இத்தனை வருஷமாக கிறிஸ்டியனாக இருக்கிறீங்க, மற்றவங்களுக்கு தெரியக்கூடாதா? தே ஷுட் நோ. ஆக்சுவலாக நான் சர்ச்சில் ப்ரீச் பண்ணும்போது சொல்லுவேன், நீங்கள் கிறிஸ்தவராய் ஆகி உங்கள் பேரை மாற்றணும்னு நான் சொல்லலை, ஐ டோன்ட் பிலீவ் இன் தட். ஆனால் பேரை மாற்றினால் நீங்கள் கட்டாயம் கெசட்டில் போய் யூ டு அப்ளை அண்ட் சேஞ்ச் யுவர் நேம் அஃபீஷியலி. உங்கள் சர்டிஃபிகேட்ஸ் உங்கள் வேலை செய்கிற இடத்துல எல்லாம் உங்கள் பேர் முன்னாடி ராமசாமி இருந்து இப்போ ராபர்ட்டாக ஆகியாச்சுன்னு சொன்னால் தென் எவ்ரிபடி ஷுட் நோ தட் யூ ஆர் நோ மோர் ராமசாமி, நவ் யூ ஆர் ராபர்ட் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ the world should know that we are the followers of Christ அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இல்லாட்டி இட்ஸ் வெரி ஷேம்ஃபுல். நான் மறுபடியும் சொல்கிறேன், இருக்கிற பேரே வச்சுருந்தா தவறா இல்லை. ஒரு இங்கே இருக்கிற யாராவது நீங்கள் ஹிந்துவாக இருந்து ரட்சிக்கப்பட்டு அதே பேரில் இருந்தீங்கன்னா ஐ வில் கட் நத்திங் அகெயின்ஸ்ட் யூ. ஆனால் நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது கட்டாயம் மற்றவர்களுக்கு தெரிந்திருக்கணும். அப்போ அவங்க உங்ககிட்ட கேட்கணும், ஏன்பா நீ இப்படி ஆகிட்டேன், ஏம்மா நீ இப்படி ஆகிட்டேன்னு சொல்லி கேட்டால் நாம் சமாதானமாய் அவங்களிடத்துல என்ன செய்யணும், நாம் எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதுக்காக தான் எல்லா கிருபையோடும் கூட நீங்கள் என்ன செய்யணும், பதில் சொல்லணும். அதற்கு உங்களுடைய வார்த்தைகள் உப்பினால் சாரமான ஏதனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பால் எழுதுகிறதை இப்போதான் நம்ம வாசித்தோம். ஸோ கட்டாயமாக நம்மை சுற்றி இருக்கிறவங்க நம்ம யார் அப்படின்னு சொல்லி அவங்க கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். ஸோ 15வது வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, விளக்கை கொளுத்தி மரக்காலால் அதை மூடி வைக்காதபடி விளக்கு தண்டின் மேலே வைப்பார்களாம், அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இன்னைக்கு நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு பல்பை வாங்கிட்டு வந்து அதை பேக்கெட்டவே உடைக்காம அப்படியே ட்ராயரில் போட்டு வச்சுக்கணும். வாட் இஸ் த யூஸ்? எத்தனை வருஷம்னாலும் அந்த பல்பு அப்படியே தான் கிடக்கும். ஓகே, அது என்னைக்கு நீங்கள் இதை எடுத்து அந்த லைட் பாயிண்டில் அந்த ஹோல்டர் நீங்கள் அதை மாற்றுறீங்களோ அன்னைக்கு தான் அது வெளிச்சம் கொடுக்கும். அதுதான் அன்னைக்கு தான் அது மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஆண்டவர் சொல்லுகிறாரு, வாட் இஸ் த யூஸ்? ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்களே, ஓகே, என்னுடைய ரத்தத்தினாலே உங்களை நான் கழுவி இருக்கிறேனே, பிதாவுக்கு அந்நியராக இருந்த உங்களை என்னுடைய கல்வாரி சிலுவையின் ரத்தத்தின் நிமித்தமாக நான் பிதாவோடு கூட நான் உங்களை ஒப்புரவாக்கி இருக்கிறேனே, நவ் யூ ஆர் கால் த சில்ட்ரன் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லி எல்லாம் ஆண்டவர். எபேசியர் 2வது அதிகாரம் நீங்கள் வாசிக்கணும், ரொம்ப அழகாக இருக்கும். முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம், இப்போ நம்ம எப்படி மாறி இருக்கிறோம் அப்படிங்கிறத பால் ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுகிறாரு. அப்போது இதெல்லாம் நீங்கள் செய்துட்டு முன்னாடி இருந்த மாதிரி இருந்தால் என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கேட்குறாரு. ஸோ அந்த விளக்கின் நோக்கமே இருளில் மறைந்து கிடைப்பதை வெளியே கொண்டு வருவது தான். ஒளியாக இருக்க வேண்டிய நாம் ஒளியை பகைக்கிறவர்களுக்கு பயந்து நம்ம ஒழித்து கொள்ளுகிறோம். அப்போ ஒளியாக இருந்து என்ன பிரயோஜனம் இல்லையா? லைட்டை போட்டால் யாராவது திட்டுவாங்க அப்படிங்கிறதுக்காக லைட்டே போடலன்னு சொன்னால் அந்த லைட் எதுக்கு? ஓகே, யூ கேன் டேக் இட் அண்ட் த்ரோ இட். அந்த மீனிங்கில் தான் ஆண்டவர் இங்கே பேசுகிறதை நம்மளே பார்க்க முடிகிறது. ஸோ இஃப் யூ அண்ட் ஐ ஆர் கிறிஸ்டியன்ஸ் டுடே, இஃப் வி ஆர் பிலீவர்ஸ், இஃப் வி ஆர் டிசைபிள்ஸ், இஃப் வி ஆர் த ஃபாலோவர்ஸ் ஆஃப் கிரைஸ்ட், ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களை சுற்றி இருக்கிறவங்க நம்பர் 1 நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். நம்பர் 2 நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை அவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கணும் என்று சொல்லி தான் ஆண்டவர் ரொம்ப கிளியராக சொல்லுகிறாரு. ஸோ ரட்சிக்கப்பட்டு பல ஆண்டுகளாகியும் தான் ஒரு தேவ பிள்ளை என்பதை சொல்ல அஞ்சுகிற அநேகரை பார்க்கிறோம். அதே நேரத்தில் சில யங் பாய்ஸ் கேர்ள்ஸை நாங்கள் சர்ச்சில் மீட் பண்ணியிருக்கிறோம். அவங்கெல்லாம் ஹிந்துவாக இருந்து ரட்சிக்கப்பட்டு அவங்க வீட்டால் அவங்க ஒதுக்கப்பட்டு அவங்க வெளியவே அனுப்பப்பட்டிருக்கிறாங்க. நீ வேண்டாம், நீ இந்த கிறிஸ்தவனாக இருந்தால் நீ வீட்டுக்கு வராதுன்னா சொல்லியிருக்கிறாங்க. அப்படி இருக்கிற பிள்ளைங்க படித்தவங்களா இருக்கிறதுனால அவங்க வீட்டை விட்டுட்டு டவுனுக்கு வந்து அவங்க வேலை பார்த்து அவங்க சர்ச்சுக்கு ஒழுங்காக வந்துட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரி ஆட்கள் தான் என்ன செய்வாங்க, அப்பப்போ ஒரு நியூ சோலை சர்ச்சுக்கு கொண்டு வந்துட்டே இருப்பாங்க. அதே நேரத்தில் 30 வருஷம் சபையில் அங்கத்தினர் அனுப்புகிறாங்க, ஒரு ஆளை கூட சர்ச்சுக்கு கொண்டு வந்திருக்க மாட்டாங்க. வாட் இஸ் த யூஸ் ஆஃப் தட் கிறிஸ்டியன் லைஃப் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி ஆண்டவருடைய ஒரு பாயிண்ட்டாக இருக்கிறது. நான் வெளிச்சம் கொடுக்கவில்லை என்று சொன்னால்
இந்த லாஸ்ட் 12 வேர்சஸ் நம்ம எப்படி தியானித்தோம், அதெல்லாம் அர்த்தம் இல்லாமல் போயிருமே. வாட் இஸ் த யூஸ் ஆஃப் பியாட்டிடியூட்ஸ் இன் அவர் லைஃப்ஸ்? அதனால நான் கட்டாயமாக நம்ம வெளிச்சம் கொடுக்கிறவர்களாய் மாறணும். விளக்கு தண்டின் மேலே வைப்பார்களாம். எல்லோரும் நம்மை பார்க்கும் வகையில் நம்முடைய வாழ்க்கை அவர்களுடைய தவறுகளை எடுத்துக்காட்டும் விதத்தில் அவர்கள் நம்மை பார்த்து உண்மை என்ன என்ன, நேர்மை என்றால் என்ன, அன்பு என்றால் என்ன, பரிசுத்தம் என்றால் என்ன அப்படிங்கிறத நம்மிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளும் பொருட்டாக நம்முடைய லைஃப் வந்து இட் ஷுட் பி a ஓப்பன் புக் பிஃபோர் தம் அப்படிங்கிறாரு. ஸோ டோன்ட் பிகம் பி a சீக்ரெட் கிறிஸ்டியன். கிறிஸ்தவர்னு சொல்ல வெட்கப்படாதீங்க. ஏன்னா ஆண்டவர் கிளியராக சொல்லிட்டாரு, நீ என்னை குறித்து வெளியே சாட்சி சொல்ல வெட்கப்பட்டா நான் பரலோகத்தில் என் பிதாவிடத்திலே உன்னை குறித்து சாட்சி சொல்ல நான் வெட்கப்படுவேன் அப்படிங்கிறாரு. ஸோ பரலோக ராஜ்யமே போக முடியாது அப்படிங்கிறத புரிந்து கொள்ளணும். கிறிஸ்டினா வாழ்ந்துட்டு சர்ச்சுக்கு போயிட்டு பைபிளை வாசிச்சுட்டு ஜெபத்தெல்லாம் பண்ணிட்டு நம்ம பரலோக ராஜ்யம் போகாட்டி என்ன யூஸ்? இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாக வாழ்வதுடைய மெயின் 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 பர்பஸே நம்ம பரலோக ராஜ்யம் போகணும் அப்படிங்கிறது தான். ஸோ யூ மே லூஸ் தட் அப்படிங்கிறாரு. 16வது வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, விதமாய் மனுஷர் உங்களுடைய நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது அப்படிங்கிறாரு. அகெயின் அதே பாயிண்ட் தான் ஆண்டவர். ஓகே, ஸோ பி ஓப்பன். ஓகே, மற்றவங்க உங்களை பார்த்து சொல்லணும், உங்களில் இருக்கிற அந்த மாறுதலை பார்த்து அவங்க ஆச்சரியப்படணும். உலகம் நமது வெளிச்சத்தை, அதாவது தெய்வீக தன்மைகளை பார்ப்பது நம்மை பாராட்டுவதற்கல்ல. ஓகே, நீ அப்படிப்பா நீ அப்படிப்பா அப்படின்ட்டு இல்லை, உன்னை இப்படி மாற்றின ஆண்டவர் பெரியவர்னு சொல்லி அவங்க தெரிஞ்சுக்கணும். ஆகா, இவர்களிடம் இத்தனை பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது தேவன் எத்தனை மகத்துவமானவர் அப்படிங்கிறத இந்த உலகம் தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா குடிகாரங்க ரட்சிக்கப்பட்டு சர்ச்சுக்கு வராங்க, ரொம்ப மோசமானவங்க ரட்சிக்கப்பட்டு சர்ச்சுக்கு வராங்க, ஆர்எஸ்எஸ்லேருந்து ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வராங்க. அப்போ அந்த மாதிரி ஆட்களிடத்துல எப்படி ஒரு சேஞ்சை கொண்டு வர முடியும்னு சொன்னால் அந்த ஆண்டவர் எவ்வளவு பெரியவர் அப்படின்னு சொல்லி அதை செய்த பிதாவை மற்றவங்க மகிமைப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறாரு. தேவனை வந்து பிதா என்று அழைக்கப்படுவது புதிய ஏற்பாட்டில் இதுதான் முதல் முறை. ஓகே, பழைய ஏற்பாட்டில் நிறைய இடங்கள்ல அவர் பிதான்னு பார்க்குறோம். ஆனால் நியூ டெஸ்ட்மெண்ட்டுக்கு வரும்போது ஃபர்ஸ்ட் டைமாக அவரை பிதா என்று இயேசு சொல்லுகிறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். வெளிச்சம் வீசுவது நம்முடைய நற்குணங்களை மற்றவர்கள் காண செய்வது தான். நம்முடைய பயபக்தி, பரிசுத்தம், ஜெபம், அர்ப்பணிப்பு ஆகியவற்றை மற்றவர்கள் பார்த்து மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறாரு. சீஷர்களான பின்பும் அவர்களைப் போலவே வாழ்ந்தால் நாம் தேவனுடைய நாமத்தை தூஷிக்கிறவர்களாக மாறிவிடுவோம் என்று ஆண்டவர் சொல்லுகிறாரு. இதில் நான் முந்தி இந்த சர்ச்சில் ஒரு யங் பாய் ஒருத்தர் இருந்தான். வந்துட்டு அவன் நல்லா படிச்சிருக்கிறான், இஸ் கிராஜுவேட், நல்லா படிச்சிருக்கிறான். அவனுக்கு ஜாப் கிடைக்காம கொஞ்ச நாளாக வேலையே இல்லாமல் இருந்தான், கஷ்டத்தில் இருந்தான். ஆனால் ரெகுலராக சர்ச்சுக்கு வருவான். நான் அவனை பார்க்கும்போதெல்லாம் நான் அவனை என்கரேஜ் பண்ணுவேன், அவனுக்காக ஜெபம் பண்ணுவேன். ஒரு முறை சந்தோஷமாக வந்தான், பாஸ்டர் எனக்கு பெங்களூரில் வேலை கிடச்சிச்சு பாஸ்டர், நல்ல சம்பளம் பாஸ்டர். ஓகே, நான் போகிறேன், ஆனால் அப்பப்போ கட்டாயம் இங்கே வருவேன், நாங்கள் போனாலும் நம்ம சர்ச்சை மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவான் அவன். அப்போது நான் அவனை ஜெபம் பண்ணி அனுப்பிட்டேன். ஓகே, அனுப்பிட்டு பார்த்தா அடுத்த வாரம் சண்டே சர்ச்சுக்கு வந்திருந்தான். அப்போ ரொம்ப சந்தோஷப்பா, அங்கே இருந்தாலும் இங்கே சர்ச்சுக்கு இங்கே வந்துட்டியே அப்படின்னேன். ஐயோயோ இல்லை அங்கிள், நான் வேலையை விட்டுட்டேன் அப்படின்னா. ஏன்பா வேலையை விட்ட அப்படின்னு அவன் சொல்கிறான் சண்டே என்னை வேலைக்கு வர சொன்னாங்க. நான் சொன்னேன், இல்லை 6 நாள் தான் வேலை செய்வேன், பைபிள் அப்படி தான் எழுதி இருக்குது, 7வது நாள் நான் சர்ச்சுக்கு தான் போகணும், எனக்கு நிறைய சர்ச் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவங்க சொன்னாங்க, இல்லை நீ சண்டே வேலைக்கு இல்லாட்டி உங்களை வச்சுக்க முடியாதுன்னு சொன்னாங்க, நான் அதான் வேலையை விட்டு வந்துட்டேன் அப்படின்னா. அதை கேட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒரு டெம்பரரி லாஸ் தானே, நம்பவே மாட்டீங்க. அடுத்த வாரம் அவன் சொல்கிறான், அதே பெங்களூரில் எனக்கு இன்னொரு ஜாப் கிடச்சிருக்குது அங்கிள், எனக்கு இப்போ டபுள் த சேலரியில் ஜாப் கிடச்சிருக்குன்னு சொல்லி அந்த பையன் போனான். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஸோ வி ஹாவ் டு பி லிவிங் விட்னஸஸ் ஃபார் காட். ஒருவேளை ஒரு டெம்பரரி லாஸ் வரலாம், நம்ம அதை பார்த்து பயந்து நம்ம ஒழிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால் நம்ம வரப்போகிற ஒரு பெரிய கெயினை லூஸ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறாரு, இஃப் யூ ஆர் கிறிஸ்டியன் லெட் அதர்ஸ் நோ தட் யூ ஆர் அ கிறிஸ்டியன். ஓகே, இஃப் யூ ஆர் மை ஃபாலோவர், ஓகே, இன்ஃப்ளூயன்ஸ் சம்படிஸ் லைஃப் ஸோ தட் தே வில் ஆல்சோ பிலீவ் மீ. உங்களிடத்தில் இப்படி ஒரு மாறுதலை கொண்டு வந்த பிதாவை அவங்க மகிமைப்படுத்துகிற மாதிரி உங்கள் வெளிச்சம், உங்கள் நற்கிரியைகள் அவர்களுக்கு முன்பதாக பிரகாசிக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறாரு. 17வது வசனத்திலே நியாயப்பிரமாணத்தையோ தீர்க்க தரிசனங்களை ஆனாலும்
அழிக்கிறதுக்கு நான் வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீங்கள், அழிக்கிறதுக்கு அல்ல நிறைவேற்றுகிறதற்கே வந்தேன் அப்படிங்கிறாரு. ஓகே, ஸோ ஆண்டவர் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றினதை நம்ம நிறைய இடங்களில் நம்மளாலே பார்க்க முடிகிறது. மத்தேயு 19:17-19 வரைக்கும் நீங்கள் வாசிப்பீங்கன்னு சொன்னால், ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி வந்து ஒரு யங் மேன் வந்து ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு, நல்ல போதகரே, நான் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி. அப்போ ஆண்டவர் அவனை பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா? நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கைக்கொள்கிறாரு. கற்பனைகள் எது? த லா. இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா லா. என்ன லா? த லா ஆஃப் மோசஸ், அதாவது நியாயப்பிரமாணம் தான் கைக்கொள்ளு அப்படிங்கிறாரு. ஸோ அவன் சொல்கிறான் எவைகளை என்று. அதுக்கு சொன்னார், கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக, உன்னிடத்தில் அன்பு கூடுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்பவைகளையே என்றார். ஸோ கிளியராக 10 கமாண்ட்மெண்ட்ஸை அவன்கிட்ட சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். இந்த 10 கமாண்ட்மெண்ட்ஸை ஜீசஸ் ஃபாலோ பண்ணாரா? கட்டாயம் ஃபாலோ பண்ணாரு. இந்த 10 கமாண்ட்மெண்ட்ஸை நீங்களும் நானும் ஃபாலோ பண்ணணுமா? கட்டாயம் ஃபாலோ பண்ணணும். ஸோ ஆண்டவர் வந்து நியாயப்பிரமாணத்தை அழிக்க அவர் வரவில்லை. அதே மாதிரி மார்க் 1:44 ஒரு 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 லெப்பரை ஆண்டவர் ஹீல் பண்ணுறாரு. ஹீல் பண்ண உடனே அவனுக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாருன்னா, நீ போய் ஆசாரியனுக்கு உன்னை காண்பித்து நீ சுத்தமானது நிமித்தம் மோசே கட்டளையிட்டிருக்கிறவைகளை அவர்களுக்கு சாட்சியாக செலுத்து என்று கண்டிப்பாய் சொல்லி அவனை உடனே அனுப்பிவிட்டார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ ஹவு இம்பார்ட்டன்ட் த லா இஸ் அப்படிங்கிறத நம்மாலே புரிந்து கொள்ள முடிகிறது. இயேசு நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றினார். இயேசு 8ஆம் நாளிலே விருத்த சேதனம் பண்ணப்பட்டார். சிறு வயதிலிருந்தே யூதர்களின் வேதமாகிய டோராவை நன்றாக கற்று தேறியிருந்தார். நாட் ஒன்லி டோரா, த ப்ராஃபட்டிக் புக்ஸ் ஆல்சோ இயேசு நன்னா படிச்சிருந்தாரு. 12 வயதில் ஆசாரியர்களிடத்தில் போய் மூத்த ஆசாரியர்களோடும் மூத்த வேத பாரகர்களோடும் அமர்ந்து வேதத்தின் ஆழமான சத்தியங்களை ஆராய்ந்து கொண்டிருந்தார் அப்படிங்கிறத நம்ம காஸ்பல்ஸில் வாசிச்சிருக்கிறோம். பல முறைகள் ஆசாரியர்களும் வேதமார்களும் நியாயப்பிரமாணத்தை தங்களுக்கு சாதகமாக மாற்றி பேசின போது இயேசு அவர்களை கடிந்து கொண்டு அதனுடைய சரியான விளக்கத்தை கொடுத்தது நம்ம நிறைய இன்சிடென்ட்ஸில் பார்க்கிறோம். இந்த லாவை நீ இப்படி சொல்கிற, ஆனால் இந்த லா அப்படி அல்ல, அது இப்படி என்று ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்போ லாவை ஆண்டவர் எவ்வளவு நல்லா தெரிஞ்சு வச்சுருந்தாரு, எவ்வளோ கரெக்டாக ஃபாலோ பண்ணார் அப்படிங்கிறத நம்மளே பார்க்க முடியும். அதே மாதிரி ஆண்டவர் இயேசு பெற்றோருக்கு கீழ்ப்படி நடந்தார். தன்னுடைய தகப்பனுடைய தொழில் ஈடுபட்டு மூத்த மகன் என்ற முறையிலே தன்னுடைய கடமைகளை நிறைவேற்றினார். நான் நினைக்கிறேன் 30 வயசில் ஆண்டவர் ஊழியத்துக்கு வந்திருப்பாருன்னு சொன்னால் காரணம், அந்த 30 ஆண்டுகளிலே ஒரு நல்ல ஒரு மகனாக, ஒரு வீட்டிலே ஒரு மூத்த மகனாக அவர் அப்பா இறந்திருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஜோசப் பெற்று அதுக்கப்புறம் நம்ம பைபிளில் வாசிக்கிறதே கிடையாது. ஸோ ஒருவேளை இவங்கெல்லாம் யங்காக இருந்திருக்கும் போதே ஜோசப் போயிருப்பார். அப்போ தனக்கு கீழே உள்ள பிள்ளைகளை, சகோதரிகளை கவனித்து, அம்மாவை கவனித்து, வீட்டை கவனித்து அவங்கெல்லாம் ஒரு நிலைமைக்கு கொண்டு வருவது வரைக்கும் ஆண்டவர் வெயிட் பண்ணி தான் ஊழியத்துக்கு வந்திருக்கிறார் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். ஆண்டவர் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு 4 பிரதர்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பைபிளில் அவங்களுடைய நேம்ஸோடு போட்டிருக்குது. அதே மாதிரி ஆண்டவருக்கு சிஸ்டர்ஸும் இருந்தாங்களாம். எத்தனை சிஸ்டர்ஸ்ன்னு போடல, அவங்களுடைய பெயர்கள் எழுதப்படவில்லை. ஸோ மினிமம் சிஸ்டர்ஸ்னா 2 குழந்தை 2 பேராவது இருந்திருக்கணும். அப்போ 4 பாய்ஸ் தான், 2 சிஸ்டர்ஸ்னா. அதுக்கப்புறம் மதர் மேரி 6 பிள்ளைங்க குறைஞ்சது அவங்க பெற்றிருக்க வேண்டும், லைக் சாமுவேலுடைய தாய் மாதிரி என்பதை நம்ம அறிந்து கொள்கிறோம். அப்போ அவங்களெலாம் கரையேற்றுவதற்கு ஆண்டவர் இந்த உலகத்தில் எல்லாம் செய்துவிட்டு தான் ஊழியத்துக்கு வந்தார் என்பதை நம்மாலே புரிந்து கொள்ள முடிகிறது. ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றினார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இயேசுவும் நியாயப்பிரமாணம் சொல்லி வரும்போது எபிரேயர் 9:22 நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும், ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. அப்போ இயேசு கிறிஸ்து நமக்கு, அதாவது நாம் ரத்தம் சிந்த முடியாது, ஆடும் மாடும் நம்முடைய பாவத்தை மன்னிக்க முடியாது. ஸோ கல்வாரி சிலுவையிலே இயேசு ரத்தம் சிந்தினதுடைய ஒரு காரணம் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுவதற்காக தான். அதனால தான் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. லேவி 17:11 லேவியராகமம் 17:11 மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது, நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிறுத்தி செய்யும்படி கட்டளையிட்டேன். ஆத்துமாவிற்காக பாவ நிறுத்தி செய்கிறது ரத்தமே. ஸோ இந்த வசனங்களின்படி இயேசு நமக்காக தான் சிலுவையிலே தொங்கிய நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றினார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். வானம் பூமி ஒளிந்து போனாலும் நியாயப்பிரமாணத்தில் உள்ள
உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒளிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ தேவனுடைய வார்த்தையின் நிலைத்தன்மையை நம்ம பார்க்கிறோம். ஓகே, த ரைட், காட்ஸ் வேர்ட் வில் நெவர் எவர் சேஞ்சா. தேவன் மாறாதவர், அவருடைய வார்த்தையும் மாறாது. இங்கிலீஷ் பைபிளில் எ ஜாட் ஆர் டைட்டில் அப்படின்னு சொல்லி போட்டிருக்குது. ஓகே, ஒரு ரைட், ஒரு புள்ளி டைட்டில் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஐக்கு மேலே ஜேஇக்கு மேலே ஒரு புள்ளி வைக்கிறோமே, அந்த புள்ளிக்கு பேர் தான் டைட்டில். அவ்வளோ சின்னதாக இருந்தாலும் யூ கேனாட் சேஞ்ச் இட் அப்படிங்கிறாரு. அரபிக்கில் யோத் அப்படிங்கிற வேர்டு, டாலட் அப்படிங்கிற வேர்டு தான். யோத் வந்து ஒரு சின்ன செமிகோலன் மாதிரி, சாரி நாட் அப்பாஸ்ட்ரோஃபி மாதிரி, டாலட்டுங்கிறது ஒரு ஹைஃபன் மாதிரி, எல்லாம் ஸ்க்ரீன்லேயே போட்டிருக்கிறேன், நீங்கள் பார்த்துக்கலாம். அவ்வளோதான். ஆனால் அந்த கூட சேஞ்ச் பண்ணக்கூடாது அப்படிங்கிறாரு. தமிழில் வந்து எழுத்தாகிலும் எழுத்தின் உறுப்பாகிலும் போட்டிருக்குது. மலையாளத்தில் ஒரு வள்ளி எங்கிலும் புள்ளி எங்கிலும் ஒழிஞ்சு போக இல்லை அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறத நீங்கள் வாசிக்க முடியும். ஒரு வள்ளி ஒரு புள்ளி அப்படின்னு சொன்னால் டாட் அண்ட் காமா, ஃபுல் ஸ்டாப் அண்ட் காமா, அது கூட மாறக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். வெளிப்படுத்தும் 22:18-19 பயங்கரமான ஒரு எச்சரிக்கை. ஆண்டவருடைய வார்த்தையில யாராவது ஒன்றை எடுத்து போட்டா இல்லை கூட்டுனா அவங்களுக்கு இந்த பைபிளில் எல்லா சாபமும் வரும். அதே மாதிரி அவங்களால பரலோக ராஜ்யம் போக முடியாதுன்னு சொல்லி எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். ஸோ நியாயப்பிரமாணம் தேவனுடைய வார்த்தை, அதை நிறைவேற்றியே தீர வேண்டும். நம்மால் இதை நிறைவேற்ற முடியாது. அதனால இயேசு என்ன செய்திருக்கிறாரு, நமக்காக நிறைவேற்றி இருக்கிறாரு. நிறைவேற்றி அவர் நம்மை எல்லா பாவங்களிலிருந்து மீட்டு எடுத்திருக்கிறதை பார்க்கிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம தேவனுடைய கற்பனைகளை கீழ்ப்படிந்தே ஆக வேண்டும். இந்த கற்பனைகள் எல்லாவற்றிலும் சிறிதானிலும் மீறி அவ்விதமாய் மனுஷருக்கு போதிக்கிறவன் பரலோகத்திலே சிறியவன் என்னப்படுவான் அப்படிங்கிறாரு. ஓகே, பரலோகத்தில் பிரவேசிக்கவே மாட்டேன்ட்டாரு. பரிசேயர் வேதபாரகர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாக இராவிட்டால் பரலோகத்திலே பிரவேசிக்க மாட்டீர்கள் அப்படிங்கிறாரு. நீதி என்ன? நியாயப்பிரமாணத்தை செய்வது, இயேசு வாழ்ந்தது போல வாழ்வது. அதை நம்ம செய்யணும்னா பரலோகத்திலே நம்ம பிரவேசிக்க முடியாது அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துட்டோம். ஐம் சாரி, த ஸ்டடி வென்ட் லிட்டில் லாங். 6:28 ஆச்சுது. பிலிப்பியர் 3:9, நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கும் நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவனாயிராமல் கிறிஸ்துவை பெற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறமான நீதியை உடையவனாயிருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கு என்று எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். அப்போ உலகத்தில் உள்ளவங்க நியாயப்பிரமாணத்தின் நீதியை சுயநீதியை பார்க்குறாங்க. ஆனால் கிறிஸ்து நமக்கு இன்றைக்கு நீதியாக இருக்கிறாரு. பட் ஸ்டில் வி ஹவ் டு ஃபாலோ த லா என்று சொல்லி அங்கே முடிக்கிறதை பார்க்கிறோம்.